ஸோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னா ஆடி பதினெட்டை முன்னிட்டு திருச்சியில் இருக்க அம்மா மண்டபம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா புதுமண தம்பதிகள் வந்து இன்னைக்கு வந்து தாலி கொடியை பிரித்து போவாங்க. ஸோ இன்னைக்கு அந்த இடத்த தான் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண வந்திருக்கோம். ஸோ இந்த ரோட்டில் ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா அந்த ஸ்ரீரங்கம் கோயில் வந்துடும். இதுதான் அந்த இடம். எவ்வளோ ரஷ்ஷாக இருக்குங்கிறத பாருங்க. இதுதான் வந்து திருச்சியில் இருக்க அம்மா மண்டபம். ஓகே, அப்படியே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கடைகள்லாம் இருக்கு. ஸோ இங்கே வந்து உங்களால் நிறைய புதுமண தம்பதிகளை பார்க்க முடியும். இப்போ நம்ம எதை நோக்கி போயிட்டு இருக்கோம்னா காவேரி ஆறு. ஸோ தண்ணி இருக்கு காவேரியில். ஸோ பார்த்துக்கோங்க எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு. ஸோ பாருங்க, இந்த மாதிரி பண்ணுவாங்க. இப்போ அப்படியே உள்ளார போனோம்னா ஸோ ஏகப்பட்ட வழிபாடு முறைகள் இருக்கு. ஸோ இதுதான் நம்ம மண்டபம். ஸோ இங்கே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்களே தாலியை போட்டு பிரித்து மாற்றிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஐயர் மூலையை வச்சு பண்ணுறவங்க பண்ணலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காவேரியில் தண்ணி இல்லை, சும்மா கஞ்சமாக தான் ஓடுது. இதுக்கு முன்னாடி நல்லா ஃபுல்லாக ஓடல தண்ணி. இங்க இருக்குமா தண்ணி இருக்கும், தண்ணி தான் வரலையே. தமிழ்நாட்டுக்கு வந்த சோதனையை பார்த்துக்கங்க. பைப்பில் குளிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. இன்றைய காவேரி நிலவரம் இதுதான். இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட திருச்சி மலைக்கோட்டை. ஸோ நம்ம போன வருஷம் வந்த போதெல்லாம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட தண்ணி இருந்தது. ஸோ இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கு. காவேரி தண்ணி நிறையா இருந்தால் நிறையா மக்கள் கூட்டம் அதிகமாக இருந்திருப்பாங்க. பட் இப்போ கொஞ்சம் கம்மியாக தான் இல்லை. மரக்கடை கல்யாண சுந்தரத்துல இருந்து வரோம். என் பேரு கீதா. நான் வந்து கல்யாணம் ஆகி எனக்கு 21 வருஷம் ஆகுது. நாங்க அம்மா முறைப்படி அப்படியே வழி வழியா கும்பிட்டுட்டு இருக்கோம். இது வந்து காவேரி தாய்க்காக நாங்க கும்பிடுறது. தீர்க்க சுமங்கலியா இருக்கணும், சுமங்கலி பொண்ணுங்க எல்லாரும் காவேரியில வந்து சப்த கன்னிகள் வச்சு காவேரி தாயை கும்பிடுவாங்க. புதுமண தம்பதிகள் வந்து சாமி கும்பிடுவாங்க, மாங்கல்யம் மாத்திக்குவாங்க, தாலி கயிறு சரடு மாத்திக்குவாங்க. இது விவசாயிகளுக்கு வந்து காவேரியில பெருக்கெடுத்து வெள்ளம் உல கரப்புரண்டு ஓடணும் அப்படிங்கிறதுக்காக சாமியை கும்பிட்டு எல்லாரும் வேண்டிக்குவாங்க, தண்ணி நிறைய போகணும் அப்படின்ட்டு. முக்கியமா வந்து சுமங்கலியா இருக்கணும் அப்படின்ட்டு தாலி கயிறு சரடு இன்னைக்கு மாத்திக்குவாங்க. இது வந்து வீட்டுல கும்பிடுவாங்க. இது வந்து நம்ம காவேரி தாய், நம்ம தமிழ்நாட்டுல வந்து முக்கியமான நீர்நிலை எதுன்னு பார்த்தா காவேரி தான். அதனால காவேரியில வந்து எல்லாரும் காவேரி தாய் நல்லா வெள்ளம் போல வரணும், பெருக்கெடுத்து படிப்படியா எல்லாரும் விவசாயம் நல்லா பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கும்பிடுறாங்க. தாலி கயிறு வந்து மெயினா அங்க மாத்திக்குவாங்க. ஸோ இந்த வருஷம் உங்களுக்கு தண்ணி காவேரியில தண்ணி சரியா இல்லை, அதை எப்படி ஃபீல் பண்றீங்க? கொஞ்சம் வருத்தம் தான். ஆனா இதோட மோசமாலாம் இருந்துச்சு ஒரு காலத்துல. இப்ப ஏதோ ஓரளவுக்காவது போகுது. நிறைய வந்திருந்தா எல்லாத்துக்கும் சந்தோஷமா இருந்திருக்கும். ஏன்னா இன்னைக்கு நேத்து திறந்து விட்ட தண்ணி இன்னும் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி திறந்து விட்டுருந்தாங்கன்னா இன்னைக்கு எல்லாரும் சந்தோஷமா சாமி கும்பிட்டுருப்பாங்க. அடுத்த வருஷம் இந்த நிலை வரக்கூடாதுன்னு எல்லாரும் விரும்புறோம்.
சரிங்க. எப்படி அதில் விட்றாங்கன்னு தெரியல. தண்ணி வருஷம் வருஷம் நல்லா ஃபுல்லா போகும். இந்த வருஷம் தண்ணி இல்லாம ரொம்ப சிரமமா இருக்கு. அதனால எங்களுக்கு நடு ஆத்துல வந்து பொதுமக்களின் கவனத்திற்கு குழந்தைகளை கையில் பிடிக்குமாறு முதல் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ள. வெள்ளை சட்டை ஆரஞ்சு சட்டை 2 குழந்தைங்க தனியா இருக்காங்க பாரு, புடிங்க. பொதுமக்களின் கவனத்திற்கு நீங்கள் கொண்டு வரும் மாலை துணிகளை குப்பை தொட்டியில் போடுமாறு தண்ணி பிடிச்சிக்கலாம் வா.
ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அம்மா மண்டபம். Good afternoon, everybody. ஸோ இந்த பக்கத்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஐயர்கள் ஃபுல்லாக உட்காந்துருப்பாங்க. ஸோ அவங்க கிட்ட வழிபாடு முறைகள் பண்ணிக்கலாம். We are devotees and new couples are good, my people. Your valuable things and your costly mobile phone and valuable jewels and your belongings, இங்கே வந்து your துர்க்கை handbag and your money purse, very safely take and your hand, please. Please take care. ஸோ இதுதான் அம்மா மண்டபத்தோட So kindly request Main 50 people in surround and around in the area. Please keep the safely your